கைஸ், நான் ஹனிஷ். சமீபத்தில் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். நம்ம ஃபிஷிங் ஜேர்னி பாலா இருக்கார்ல, அவருடைய ஃபிஷிங் ஐட்டம்ஸ் சுமார் ஒரு 70,000 ரூபா பெருமானம் உள்ள பொருட்கள் வந்து களவாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சமீபத்தில் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஊர்லேருந்து ஃபிஷிங் ஐட்டம்ஸ் களவு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐட்டம் போனதுக்கே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிமட்டத்துலேருந்து மேலே வர முயற்சிக்கிற ஒரு தம்பி, நல்லா உழைக்கிறாரு. உழைச்சதில் ஏதாவது இது பண்ணணும் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற நேரத்தில் எதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருடைய சேனலில் என்னென்ன பொருட்கள் களவு போயிருக்கு அப்படிங்கிறதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காரு. எப்படின்னா எந்தெந்த பொருள்னு சொல்லிட்டு இந்த பொருட்கள் உங்களுடைய ஃபிஷிங் கம்யூனிட்டிக்குள்ளே எங்கேயாவது ட்ரேடு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக தயவுசெய்து அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். இது அவருக்காக மட்டும் இல்லை, மொத்தமாக இந்த ஒரு ஆங்கிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. இது வந்து மேலே நடக்கிற கண்டினியூ ஆகக்கூடாது. நிறைய இடங்கள் அந்த களவு நான் பார்க்குறேன். முக்கியமாக இளம் வயது மக்கள், இளம் வயது தம்பிங்க கொஞ்சம் முரணாக இருக்காங்க. அதனால் நான் எல்லாரையும் சொல்ல விரும்பலை. பட் எப்போவுமே எல்லா ஊர்லேயுமே எல்லாமே உள்ளது தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ். நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற தலைக்குள்ளே போகிற நேரத்தில் இந்த களவுங்கிறது ஜாஸ்தியாக வருது. ஆங்கிலிங்கை ஒரு ஹாபியாக வைக்கணும் அப்படிங்கிற டைம் தாண்டி இது வந்து பணம் சம்பாதிக்கிறது வெரி குண்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதை பற்றி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சில பேர் பண்ணுறாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த மாதிரி சம்பவம், அதுவும் உழைத்து மேலே வரணும், உழைப்பால் மேலே வரணும், என்னால் முடிஞ்சாலும் உழைத்து என் குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிற நண்பர்கள் எல்லாம் இந்த மாதிரி சஃபர் ஆகாமல் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் பொருள் போனதை விடையும் இந்த மாதிரி, ஏன்னா அவரோட எஃபர்ட்லாம் பார்க்குறேன். நம்மளும் தான் எஃபர்ட் பண்ணி கண்டென்ட்லாம் போட்டது. பட் இவர் பண்ணுற எஃபர்ட்டு இன்னுமே அடுத்த லெவலுக்கு உண்மையிலே மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருந்த அன்பருக்கு இப்படி நடக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல நடந்துச்சுன்னா சென்னை ஈசிஆரில் ஊத்தாண்டி அப்படிங்கிற இடத்துல அவருடைய இது மெசேஜ் பார்த்தா இது பண்ணேன். கண்டிப்பாக எனக்கே வந்து ஒரு மனசு தோணுச்சு, நம்ம கண்டிப்பாக இது கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு நம்ம பதிவாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பொருட்கள் அவர் வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருக்காரு. எந்த பொருட்கள் இங்கே நமக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா தயவுசெய்து உடனடியாக நோட்டிஃபை பண்ணி, அவரும் ஆல்ரெடி லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு போலீஸில். அதை தாண்டி இந்த மாதிரி உள்ளது வந்து நம்ம என்டர்டெயின் பண்ண விடவே கூடாது. இந்த மாதிரி மனிதர்களை நம்ம என்டர்டெயின் பண்ண விடவே கூடாது. கண்டிப்பாக வருங்காலங்களில் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் நம்ம ரெட் ஹேண்டடாக பிடிக்கணும். யாராவது அந்த மாதிரி சிசிடிவி அந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் கூட அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ராங்லி இதை வந்து நம்ம கண்டெம் பண்ணணும். நன்றி.